பின்வரும் சாய்வுகளை கொண்ட நேர்கோடுகளின் சாய்வு கோணம் என்ன? 0, 1. இப்போ ஃபஸ்ட் நம்ம இன்புட்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா y = 0ன்னு கொடுப்போம். கொடுத்து என்டர் கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு இதோட கலர் சேஞ்ச் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஸோ இதோட வேல்யூ நேம் அண்ட் வேல்யூ எனபிள் பண்ணிக்கலாம். ஸோ y = 0. இதோடைய ஸ்லோப் பாருங்கள், சாய்வு ஏன்னா m = 0. சரிங்களா, m = 0. இதோடைய கோணமும் பார்த்தாலும் நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 டிகிரி தான். ஆங்கிள் வந்து நமக்கு டெஃபினட்டாகவே 0 டிகிரின்னு தெரியும். அப்போது சாய்வுகளை m = 0 கொண்ட கோடுகளின் சாய்வு கோணம் 0 அப்படின்னா m = 0. இப்போ y = 0. எப்போ வந்து 1 இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த y = 0க்கு பதிலாக எடுத்துகிட்டு எக்ஸ்ன்னு கொடுத்து என்டர் கொடுங்க. கொடுத்தோம்னா நமக்கு ஸ்லோப் என்ன கிடைக்குதுன்னா m = 1. ஸ்லோப்பாக இருக்கக்கூடிய சாய்வு கோணம் வேணும். இந்த சாய்வு கோணம்னு என்ன வேணும்னா அந்த ஆங்கிள்னு ஒரு டூல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் ஆக்சிஸையும் இந்த லைனையும் டச் பண்ணுங்கள். நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 45 டிகிரி. அப்போது m = 1 இருக்கணும் அப்படின்னா, அதாவது கோணம் சாய்வு வந்து 1 இருக்கணும்னா அதோடைய சாய்வு கோணம் எவ்வளோன்னா 45 டிகிரி அப்படிங்கிறத இந்த ஜியோஜிப்ரா சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம்.